வாழ்விற்கு. யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். மெனோபாஸ் என்பது மாதவிடாய் சுழற்சி முடிவடைவதை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பல உடல் ரீதியான மற்றும் மன உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள் ஏற்படலாம். மெனோபாஸ் என்பது 40 அல்லது 50 வயதில் ஏற்படலாம். இது இயற்கையான ஒரு நிகழ்வு. ஆனால் பல பெண்களுக்கு இந்த காலத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ், முறை தவறி வரும் மாதவிடாய், இதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வெப்ப உணர்வு, திடீரென்று வரக்கூடிய ஒரு வெப்ப உணர்வு, ஹாட் ஃப்ளாஷஸ், எடை அதிகரித்தல், வெயிட் கெயின், தூக்கமின்மை, குழப்பமான ஒரு மனநிலை என்று சொல்லக்கூடிய காரணமே இல்லாத ஒரு பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கூட ஏற்படலாம். மெனோபாஸின் போது மாதவிடாய் தவற விடுவது பொதுவானது. பொதுவாக சில பேருக்கு மாதவிடாய் விட்டு விட்டு வரும். அதாவது ஒரு மாதம் வரும், அப்புறம் 2-3 மாதம் வராது, திரும்ப மாதவிடாய் வரும், திரும்ப வராது, இப்படி இர்ரெகுலராக இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய் தொடர்ந்து வரல அப்படின்னா அது மெனோபாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த சமயத்தில் சில பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். அதோடு 40-50 வயசில் இருக்கும் பெண்களுக்கு மன ரீதியான சில சங்கடங்களும் இருக்கும். இந்த வயசில் மெனோபாஸ் ஆரம்பிக்கக்கூடிய வயசு. அதே வயசில் அவங்க குழந்தைங்க படிப்புக்காகவோ அது வேலைக்காகவோ வெளியிலோ அல்லது வெளிநாட்டிலோ போகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். பெண் குழந்தைகள்னால் திருமணம் செய்து வேறு இடத்திற்கு போயிருப்பாங்க. இது ஒரு வித லோன்லினஸ், ஒரு தனிமையை அவங்களுக்கு தரும். ஏற்கனவே மாதவிடா சுழற்சி மாறுபாடால் மூட் ஸ்விங்ஸில் இருக்கிற அவங்களுக்கு இந்த தனிமையும் சேர்ந்துட்டு ஒரு வித டிப்ரெஷனில் கூட கொண்டு போய் விடும் சில பேருக்கு. இதற்கு அவங்க முதல்ல ஒரு பெண் மருத்துவரை, கைனகாலஜிஸ்டை கலந்து ஆலோசிக்கணும். அதற்கான மருந்து மாத்திரை உதவி தேவைப்பட்டால் எடுத்துக்கணும். பிறகு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட யோகாவை நிரந்தர தீர்வாக அவங்க எடுத்துக்க வேண்டும். யோக பயிற்சியில் நிறைய ஆசனங்கள் மெனோபாஸ் நிலைக்கு உதவி செய்யும். சூரிய நமஸ்காரம் ஒரு ஆசனமே நம்ம 12 ஆசனங்களை உள்ளடக்கி இந்த ஒரு பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே அவங்களுடைய உடலினுடைய மொத்த ஆரோக்கியமும் மேம்படும். நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், வீரபத்ராசனம். இந்த வீரபத்ராசனம்ங்கிறது வாரியர் போஸ். இந்த போஸ் இந்த ஆசனா, வீரபத்ராசனம் எனும் ஆசனா பெண்களுடைய கருப்பையை நன்கு பலப்படுத்துகிறது. அப்புறம் ஹலாசனம் என்று சொல்லக்கூடிய ப்ளவ் போஸ், இதுவும் கருப்பை சுவற்றை நன்கு பலப்படுத்த உதவுகிறது. அடுத்தது முக்கியமான ஒரு ஆசனம் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்த கோணாசனம். இந்த பட்டர்ஃப்ளை போஸ் என்பது கருப்பையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக உதவி செய்யும். மாதவிடாய், ஒழுங்கற்று இருக்கிற மாதவிடாயை சரி பண்ணுவதற்கும், இன்னும் சில பேருக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அதில் கூட இந்த பட்டர்ஃப்ளை போஸ் தொடர்ந்து செய்து வரும்போது கருப்பையினுடைய தசைகள் நன்கு பலம் பெற்று பெண்களுடைய கருப்பை ஆரோக்கியம் நன்கு மேம்படும். மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். மசில்ஸ் அதாவது அவங்களுடைய தசைகள் வலுவிழக்கும் இந்த வயசில். ஸோ இந்த ஆசனங்கள் முறையாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் உடல் உறுதிப்படும். அடுத்தது மாலை வேளைகளிலே சந்திர நமஸ்கார் அப்படின்ற ஒரு பயிற்சி. சூரிய நமஸ்கார் காலையில் நம்ம செய்கிற மாதிரி மாலை வேளைகளில் சந்திர நமஸ்கார் என்னும் ஒரு பயிற்சி செய்வது இந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய இந்த மூட் ஸ்விங்ஸை சீர்படுத்த உதவும். இந்த சந்திர நமஸ்காரம் என்பது மன அழுத்த நிவாரணம், மேம்பட்ட தூக்கம், அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை, பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, பல நன்மைகளை வழங்குகிறது. சந்திரனிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் நமது மனத்தோடு தொடர்புடையது. எனவே இந்த சந்திர நமஸ்காரம் முறையாக மாலை வேளைகளில் நாம் செய்து வரும்போது இது டிப்ரெஷனை சரி செய்ய மிகவும் உதவுகிறது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு இந்த சந்திர நமஸ்காரம் மிக மிக ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். பிராணாயாம பயிற்சியில் கபாலபதி எனும் பயிற்சி ரொம்பவே உதவி பண்ணும். அதாவது வயிற்றை உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய வேகமான மூச்சோடு வயிற்றை உள்ளிழுத்து வெளியிலே தள்ளக்கூடிய இந்த கபாலபதி பயிற்சி கருப்பைக்கு மிகவும் உதவி செய்யும். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.